பணத்தோட அருமை உனக்கு தெரிஞ்சிருந்தா அவளை லவ் பண்ண விட்டுருக்க மாட்டேன். நான் லட்சமா செலவுக்கு கொடுத்தேன். அந்த திமிரு தெனவுட்டு உன்னை தூங்க வச்சிருச்சு. அவளை லவ் பண்ண சொல்லிருச்சு. என்ன சொல்ற சேட்டு? என்னத்த சொல்றது? திவ்யாவை காலேஜுக்கு அமிச்சியா இல்ல காதல் பண்ண அமிச்சியா? கொஞ்சம் விவரமா தான் சொல்லு சேட்டு. திவ்யாவை நடிகையாக்கி கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு நீ ஆசை காட்டினேன். நானும் அதை மயங்கி கொட்டி கொடுத்தேன். ஆமா. என்னடா ஆமா? நடிக்கும் போல படிக்கும் போல காதல் பண்ண போறாடா காதல். நிச்சயம் இருக்காது சேட்டு. என்ன நிச்சயம் இருக்காது? என் கண்ணு முன்னாலே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாடா. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே குடியிருக்கிற தமிழ் சேட்டா நான். எனக்கு கொடுக்கவும் தெரியும் வாங்கவும் தெரியும். பி கேர்ஃபுல். ஒரு 2 லட்சம் ரூபாய் அமுக்கலான்னு வந்தேன். இந்த முண்டா இப்படி பண்ணிட்டாளே. அறிவு கெட்ட பையன். நம்ம திவ்யாவை பத்தி தப்பா பேசுறான். யார் அவன்? என்ன சொன்னா? அந்த சேட்டு மாக்கான் தான் நம்ம திவ்யாவையும் அன்னைக்கு நம்மகிட்ட உதவாங்க அந்த பயலையும் சேர்த்து பார்த்தானா. படிப்பு படிப்புன்னு உயிரை விடுற அவ போய் கண்ட நாய் பின்னாடி சுத்தி வர. நம்ம திவ்யா தான் போன வாரம் அவனை புரட்டு எடுக்க சொன்னான். திவ்யா நான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இழக்க மாட்டேம்மா, இவளை போய் படிமா படிமா படிமா. ஏக்கா நம்ம சொர்க்கத்துல வீடு கட்டி சோகத்தை அனுபவிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவன் சோத்துக்கே வெளியில அவன் பண்ணிடுவா போல இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? எனக்கு நல்லா புரியுதுடா. ஓயாத இந்த அலைகள் மாதிரி நம்ம காதலும் ஓய போறதில்ல. வாழ போற நம்ம காதலுக்கு எதிர்ப்புங்கிற பேர்ல உங்க மாமா, உங்க அம்மா, அந்த சேட்டு அத்தனை பேரை நமக்கு சாதகமா தண்டவாளத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கைன்ற ரயில் பெட்டியில ஏறணும்னா எந்த போராட்டம் வந்தாலும் அதை சந்திக்க தயாரா இருக்கணும். போராட்டம் எதிர்ப்புன்னு எது வந்தாலும் அதை சந்திக்கிற முதல் ஆளா நான் இருப்பேன் விஜய். வெரி குட் திவ்யா. காதலுக்கு காலங்காலமா யாரும் பட்டு கம்பளம் விரிச்சது கிடையாது. அது மனசுல வெறிய உண்டாக்கி விஸ்வரூபம் எடுக்கிற சமாச்சாரம். அதனால தூக்கமும் போயிடும், ஏக்கமும் அதிகமாயிடும். ஏய் என்ன உனக்கு ஏக்கம் அதிகமாயிடுச்சா? கணேச அக்கா மக அந்த திவ்யா இருக்கல, அவளுக்கும் புதுசா நடிக்க வந்தானே, அதான் ரோட்ல அங்கேயும் இங்கேயும் பைக்ல சுத்திட்டு இருப்பானே, அவனுக்கும் காதலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல காதல் தெருவுக்கு வந்துரும் பாரு. நானும் 1.5 வருஷமா காதலிச்சுட்டு வரேன். இந்த கேரம் போர்டுக்கு லவ் போர்டுன்னு பேர் வச்சேன். எப்போ லவ் போர்ட் சாப்பிடுறோமோ? பார்த்திபா சும்மா கடை. லவ்ங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாம அத்தனை பேரும் சுத்துறீங்க. ஆமா என்ன அர்த்தம் கல்யாணி? அந்த லவ்வுக்கு முதல் எழுத்து இருக்கே எல், அதுக்கு லேண்ட் ஆஃப் சாரோன்னு அர்த்தம். புரியும்படியா கொஞ்சம் தமிழ்ல தான் சொல்ல. துக்கத்தின் இருப்பிடமே காதல் தான் அர்த்தம். அப்படியா? அப்போ காதல்னா துக்கம்னு அர்த்தமா? அது மட்டும் இல்ல, அந்த ஓ இருக்கே அதுக்கு ஓஷன் ஆஃப் டியர்ஸ்னு அர்த்தம். கண்ணீர் கடல்னு சொல்றமே அதுதான் அந்த ஓக்கு அர்த்தம். ஓ அப்ப காதல் பண்ணா கண்ணீர் தான் வருமாக்கும். வீக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேலி ஆஃப் டெத், சாவுங்கிற பள்ளம் தான் வரும். அப்ப காதல்னா முடிஞ்சு போயிடுமா? ஆமாமா. அந்த ஈக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எண்ட் ஆஃப் தி லைஃப், முடிஞ்சு போன வாழ்க்கை. அடடா முடிஞ்சு போச்சா? அப்ப லவ்னா ஃபெயிலியர்னு சொல்லு. நோ நோ நோ, லவ் நெவர் ஃபெயில்ஸ், லவ் நெவர் ஃபெயில்ஸ், லவ் லிவ்ஸ் லாங். லவ் லிவ்ஸ் லாங். யூ ஆர் ராங், யூ ஆர் ராங், யூ ஆர் ராங். லவ் லிவ்ஸ் லாங், லவ் லிவ்ஸ் லாங், லவ் லிவ்ஸ் லாங். இவனுக்கு எப்படி இங்கிலீஷ் எல்லாம் தெரியும்? எவனே நம்ப முடியல. வரான் பாரு பாபு, ஆட்டோ எடுத்து. என்ன பாபு சவிக்குமா? இன்ஸ்பெக்டர் கூட்டி வச்சுருந்தாரு, சீக்கிரமா கூப்பிட்டாரு. நம்ம ராணி. ராணி என்னாச்சு உனக்கு? அசத்திரியம்மா. ராணி எனக்கு உறக்கம் போய் 5 திவசம் ஆயிட்டு. ஆமா, அப்படியே கடவுளை செஞ்சிருச்சு. காலத்து தள்ளு. போய் சேர் எடுத்துட்டு வாடா. ஏமா ராணி, போன இடத்துல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கொஞ்சம் விளாவரியா சொல்லு, கேட்பான். ஒண்ணும் இல்ல, ஒரு கம்பெனில ஷூட்டிங் போயிருந்தேன். உட்காந்து சொல்லு. அப்புறம் ஹீரோயினை கற்பனையில வர வச்சாரு. ஆனா ஏன் கற்பனையில எந்த ஹீரோ வந்தார் தெரியுமா? இப்படி மாத்தி மாத்தி வரவழைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, முடிவு என்னாச்சு? ராத்திரியிலே ஒரு பாட்டு சத்தம் கேட்டு எழுந்தே, ராத்திரியிலே ஒரு பாட்டு சத்தம் கேட்டு எழுந்தே, தூக்கமே இல்ல
நின்றாளே என்னை கண்டு தந்தாளே விருந்து ஒன்று நின்றாளே என்னை கண்டு தந்தாளே விருந்து ஒன்று விருந்திடும் வரையினில் என்னென்னமோ நடந்தது ஒரு பாட்டு சத்தம் கேட்டு எழுந்தேன் தூக்கமே இல்ல ஒரு மயக்கத்தில் நான் நடந்தேன் நூலிடையில் ஆடை எதுக்கு என் உடம்பு அதுக்குத்தான் காத்து கிடக்கு நூலிடையில் ஆடை எதுக்கு என் உடம்பு அதுக்குத்தான் காத்து கிடக்கு ஆடைகளும் சின்ன பூவில் மேடை போட்டு நானும் வட ராத்திரியிலே ஒரு பாட்டு சத்தம் கேட்டு எழுந்தே தூக்கமே இல்லை புது மயக்கத்தில் நான் நடந்தேன் ஜும் ஜும்பா ஜும்பா ஜும் ஜும்பா ஜும் ஜும்பா ஜும்பா ஜும் ஜும்பா ஜும் ஜும்பா ஜும்பா ஜும் ஜும்பா 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 ஜும் ஜும்பா ஜும்பா ஜும் ஜும்பா ஜும்பா புதிதான பூவுக்குள்ளே புரியாத ராகம் பாடும் புதிதான பூவுக்குள்ளே புரியாத ராகம் பாடும் ராத்திரி இல்ல ஒரு பாட்டு சத்தம் கேட்டு எழுந்தே தூக்கமே இல்லை புது மயக்கத்தில் நான் நடந்தேன் விடுங்கிடும் வரையில் என்னென்னவோ நடந்தது ராத்திரி இல்லை ஒரு பாட்டு சத்தம் கேட்டு எழுந்த புது மயக்கத்தில் நான் நடந்தேன் விஜய் சார், இந்த தெருவுல எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா உடனே ஓடி வருவாங்க, உதவி செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உதவி செஞ்சது நீங்க மட்டும்தான் சார். உங்களை என்னால மறக்கவே முடியாது. நீ செஞ்ச தொழிலுக்கு யார் உனக்கு உதவி செய்ய வருவா? யாரும் வரமாட்டாங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க பாபு, குடிக்காரன் தன்னை மட்டும்தான் அழிச்சுக்கிறான், ஆனா அதை விக்கிறவன் இந்த ஊரையே அழிக்கிறான். நீ இந்த தெருவையை கெடுத்துட்ட. நீ இனிமே திருந்தணும்னா உன் குடியை நிப்பாட்டு, உன் தொழிலை மாத்து. குடிக்கிற கைதான் கடிக்கும். கணேசா, டேய் கணேசா, அவனை பேச விடுங்கடா. உனக்காக எவ்வளவு உதவி செஞ்ச. இந்த தெருவையை டீ குடிக்க செஞ்ச. சின்ன சிறுசுகளையும் பெருசுகளையும் சாராயம் குடிக்க வச்சு கெடுத்த. உனக்கு எவ்வளவு பணம் சம்பாதிச்சு கொடுத்த. ஏன்டா என்ன ஜாமீன் எடுக்க வரல? ஏண்டா புறம்போக்கு, ஏன் 50,000 ரூபாய் சரக்கும் போய் உன்னை ஜாமீன் எடுக்கிறதுக்கு 50,000 செலவு பண்றதுக்கு நான் என்ன முட்டாளா? போய் 2 வாரம் விட்டு தூங்குப்பா. எனக்கு தர வேண்டிய பணத்தை கூட நான் போயிடுறேன். அவனுக்கு தர வேண்டியதை தாங்கடா. டேய் பணத்தை குடுறா. டேய் பணம் குடுறா. டேய் பணத்தை குடுறா. இந்த
இந்த பணம் பங்கு நோங்குன்னு கேட்கறவனுக்கெல்லாம் நீங்க என்னத்த கொடுப்பீங்களோ அதை அவனுக்கு கொடுத்துருங்க. டாடா பாய், நம்ம தூங்க போறோம். பாபு, ஒரு நாள் 2 நாள் பழகி உனக்கு கொள்ளி வைக்கிற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துட்டேன். ஒரு சில வார்த்தைகளை பேசி எங்க காதல் நிறைவேற காரணமா இருந்துட்டேன். இதை விதின்னு சொல்றதா தலையெழுத்துன்னு சொல்றதா எனக்கு தெரியல. ஹீரோக்களை பார்த்து வரைய பாருங்கப்பா. லேசா தப்பா வரைஞ்சிடுறீங்க. ஒருவேளை அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ நினைச்சு தேட்டருக்கு ஜனங்கள் வர்றதே இல்ல. அதனால படம் பார்த்து வரைய பாருங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோவையும் வரைய வேண்டியிருக்கோம். அதனால சொல்ல வந்தேன். சரிங்க. அப்பா பக்கத்துல வந்துட்டாங்க, எங்க ஒளியிருந்து தெரியலையே. ஐயோ, ஓய் என்ன கேட்ட துப்புற என்ன பாத்துறோம். ஏய் இந்த மாதிரி வேணா பொம்பளை மாதிரி நடந்துக்க. மாட்டிக்கிச்சு என்னடி அப்பா வந்ததுக்கு ஒரு ஹாஃப் கிடைச்சது. இந்தா ஊருக்க வாங்கிட்டு வரலையா மச்சான்? ஆமா, கடை வச்சு நடத்துறேன். முகரே பாரு மூதேவி. பாய் பாத்தீங்களா, ஒரு ஆம்பளை தெருவுக்குள்ள தனியா நடக்க முடியுதா? உருப்படுவீங்களா நீங்க? அவன் உங்களுக்கு என்ன உறவு? மாமனா மச்சானா? என் மாமன் கிட்ட சாராயம் வித்துக்கிட்டு இருந்தான். கஞ்சா, பான் பரா, கபின் எல்லாமே விற்பான். தெரு பொறுக்கி மட்டும் இல்ல, தெருவுல இருக்கிற பசங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்த பொறுக்கி அவன். அதுக்கு காரணம் உன் மாமன் தான். அவனை கெடுத்ததும் உன் மாமன் தான். என் மாமனாவே இருக்கட்டுமே, அவன் நேத்து உங்களோட பழகினதுனால உடனே போலீஸ்ல போய் ஜாமீன்ல எடுக்கணுமா? சரி, கொள்ளை வைக்கிற அளவுக்கு அவன் என்னங்க பெரிய ஆளு? அவன் மகா மோசமானவன். எப்ப பார்த்தாலும் அவன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன் சிரிக்கிறீங்க? அவனை ஏன் பார்த்தேன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான். அது மட்டும் இல்ல, உன்னோட குடும்ப சூழ்நிலையை சொல்லி உன்னை காதலிக்க வச்சதே அவன் தான். அப்படிப்பட்ட பாபுவுக்கு நான் கொள்ளி வச்ச தப்பா? I'm really very sorry, Vijay. எவன்டா வீட்டை பூட்டி பொருளாம் தூக்கி வெளியே போட்டது? தைரியம் என்ன நேர்ல வாங்கடா, வாங்கடா. அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன்.
போடி. என்னடி காதல் பொங்கி வலிட்டா? என்ன? நிஜமா இருக்கா? அப்படியே அம்பிகாபதி அமராவதி காதல் மாதிரி அசத்தரையடி. ஏன் நான் காதலி கூடாதா? ஓ காதலி, சத்தியமா காதலி. ஆனா யார காதலிக்கணும் தெரியுமா? சினிமாவுல கதாநாயகியா நடிச்சு கதாநாயகனை காதலி. எத்தனை பேர் வேணாலும் காதலி. கோடி கோடியா போட்டு படம் எடுக்கிறானே ப்ரொடியூசர், அவனை காதலி. அதை விட்டுட்டு கண்ட திருநாயெல்லாம் காதலிக்காத, ரொம்ப தப்பு. தப்ப பத்தி நீ பேசாத. விஜய் ஒண்ணு காலி பையன் கிடையாது. அவர் கஷ்டப்பட்டாவது எனக்கு கால் வயிறு கஞ்சி ஊத்துவாரு. நீ நாய் மாதிரி நக்கி நக்கி குடி. அடச்சி, கால் வயிறு கஞ்சி ஊத்துவான்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சேன் பாரு, அது என்னோட தப்பு. இப்படி வேலை வேலைக்கு புது புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தனே, அது என்னோட தப்பு. பாரிஸ் பவுடர், சிங்கப்பூர் சேலை, மலேசியா ஜாக்கெட், இப்படி விதவிதமா வாங்கி கொடுத்தது இன்னொருத்தனை லவ் பண்றதுக்கா? ரொம்ப தப்பு. ஏதோ நாளைக்கு இவள ஒரு கதாநாயகி ஆக்கி நானும் நீயும் கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு நினைச்சோம். அதை இவன் நினைக்கிறக்கா? திவ்யா, உனக்கு நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல, ஜூஸ் தான் கொடுத்து வளர்த்திருக்கேன். படுக்கிறதுக்கு பாய் கொடுக்கல, மெத்ததான் போட்டு வளர்த்திருக்கேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொன்னும் என்னோட முதலீடு இல்ல. உன்னை அடிச்சு இங்க கூட்டு வந்தானே சேட்டு, அவனோட ஸ்பான்சர் ப்ரோக்ராம். ஏக்கா, இவளை கரெக்ட் பண்ணிக்க. பழம் நழுவி பால்ல விளையாட்டி பரவாயில்ல, பாய்சன்ல விழுந்துடக்கூடாது, பாத்துக்கோ. திவ்யா, முதல்ல மோசம் போயிடக்கூடாதுரி. நான் உன்னை காலேஜுக்கு அனுப்பிச்ச காரணம் காதலிக்கிறதுக்காக இல்ல. 4 இங்கிலீஷ் வார்த்தையை நறுக்குன்னு கத்துக்கிட்டு நீ பெரிய நடிகையாகி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து 10 பேருக்கு முன்னாடி இங்கிலீஷ பளிச்சுன்னு பேசணும். அதை கேட்டு நான் ரசிக்கணும் தாண்டி அனுப்பி வச்சேன். தெரிஞ்சுக்க, இனிமேலா திருந்திக்க. இது என்ன புது பழக்கம்? அது நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து சேர்ந்து அதே மாதிரி ஆகி போச்சு. கால கீழே வச்சுட்டு உட்காருங்க. கண்ணே, நம்ம ஹிஸ்டரிய பாத்தியா? பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் வர துடித்தேன், உன்னைத்தேன் என நான் நினைத்தேன். சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா எப்படி? வேற என்ன? பக்கத்துல உட்கார்ந்தாமா கன்னத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தாகிட்டமா இல்லாம ஒட்டாமா? அதை விட எனக்கு வேற வேற என்ன கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது? பார்க்கல செடி வெட்டுற சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நீ முத்தா கூட. ஓ அதான பார்த்தேன். ச்சே, மறுபடியும் அதே சத்தம். வேற வேலையே இல்லையா? கத்திரிக்கு முத்தத்துக்கு ஒத்து வராது. இப்படி செஞ்சா என்ன? எப்படி செஞ்சா என்ன? நீ வேணா என் மடியில படுத்துக்க. பாட போறீங்களா? ஏன் பாடல உனக்கு என்ன? பாடுறம்பீங்க, ஆடுறம்பீங்க, ஓடுறம்பீங்க, புதுசு புதுசா செடியெல்லாம் நெட்டு வச்சிருக்கேன். மிதிச்சு நாசம் பண்ணிடாதீங்க சார். நீங்க பாடுன்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு, அங்க போய் பாடுங்க. சங்கீதம் பாடுனா செடி வளரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. போங்க சார், போங்க, அங்க போய் பாடுங்க. ஓ, மூஞ்சி முகரையும் பாரு. காதல வளர்க்கறதுக்கு நாய் படாத பாடு படுக்கிட்டு இருக்கேன், செடியை வளர்க்கலாம். போயா கண்ணே, ஆத்தான் இப்படி குறுக்க வந்துட்டானே, எங்க போறது? கம்மாங்கரைக்கு போலாம். கம்மாய்க்கு காதலிக்காம போவாங்க, கக்கசுக்குள்ள போவாங்க. கொஞ்சம் போ. வா, வேற எங்கேயாவது போவோம். அவனை தூக்கிட்டு போ. ஏன் சுனிதா, பொண்ணை வளர்த்தேன், அவ என்னையே பொண்ணாக்கி போட்டாலே. நான் கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசையில மண்ணள்ளி போட்டுருவாளோ? பூட்டு சாவியும் உன் கையில இருக்கும்போது நீ ஏயா கவலைப்படுற? என்ன சொல்ற நீ? அவளையும் காலேஜ்க்கு அனுப்புன. படிக்கிறதுக்கு தான் அனுப்புறேன். என்னோட விருப்பம் நடிக்கிறது, என்னையும் அதுக்கு அனுப்ப வேண்டியதானே? நான் இந்த நோவை அங்க சொல்லியா? அவ காலேஜ் போறத கட் பண்ணிட்டா? ஆஹா, அருமையான யோசனை. அடி அறிவு களஞ்சியமே, உன்னை வச்சுக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதுக்குத்தான் அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிறானுங்க. நான் ஒண்ணு சின்ன வீடுல பெரிய வீடுதான். ஆமா ஆமா, நீ பெரிய வீடுதான். வா, பிளாட் போகலாம். திவ்யா, நில்லு. எங்க போற? காலேஜுக்கு. தெளிச்ச, நீ காலேஜுக்கும் போக வேணாம், மாலேஜுக்கும் போக வேணாம். இப்பதான் டிவிலே சொல்லி தராங்களே, அங்க வந்து படி. வா. நான் காலேஜுக்கு தான் போவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. என்ன படிக்க விடுங்க மாமா. ஐயோ ஐயோ, அப்புறம் நான் உன்னை காலேஜுக்கு அனுப்ப, அங்க நீ காதல் படிக்க, உன்னை ஊட்டி வளர்த்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சு போயிருண்டி. பேசாம நடிச்சமா 4 காசு சம்பாதிக்கலாமான்னு பார். அதை விட்டுட்டு காலேஜ் நான் காலை உடைச்சுவேன். மரியாதையா பேசுங்க மாமா, தெருவில் வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. ஆமா, வா, வீட்டுக்குள்ள வச்சு அசிங்கம் பண்றேன். அதை விட்டுறே, இது தேவை இருக்கு. விடுங்க மாமா. விட்டுறேன், வீட்டுக்குள்ள வா. விடுங்க. எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா? முதல்ல நடிகா,
அதுக்கப்புறம் காதல் அதுக்குள்ள வந்தே தீரும். ஒன்னு நம்பி 80 கம்பெனிக்கு ஆல்பம் கொடுத்திருக்கேன். உனக்கு நடிப்பு வராம இப்பயே சொல்லியா? நான் அந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு கரணம் போடுறாமையா, கடலை தள்ளுறாமையா, காவடி தூக்குறாமையான்னு வித்த கடையாச்சு போட்டுக்கிறேன். அப்படி ஒண்ணு நீ கொடுக்குற மேனேஜர் புத்தியா எனக்கு தேவையில்லை. மேனேஜர் நீ ஏன்? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு காதல் வேணும்னா வெளியூர் வெளிநாட்டுல போய் காதலியா? அதை விட்டு அடுத்த வீட்டு பொண்ணு, அதுவும் கணேச கட்ட போற பொண்ணு போய் பிக்கப் பண்ணா விடுவாங்களா அவங்க? புழைக்க வந்தது தேவையாது. அன்னைக்கு உன்னை கொத்து போட்ட மாதிரி கொத்தி விட்டுருக்காங்க, அதையும் மறந்துட்ட. உன்னை எப்படித்தான் திருத்துன்னு எனக்கு இன்னும் தெரியலையே. நான் சொல்றது கேள்றான். இந்த காதல் இதெல்லாம் விட்டுவிட்டு முதல்ல வந்த வேலையை பாரு. நாளையில இருந்து நான் வந்த வேலையை கவனிக்கிறேன். அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரி. யாரும் வெளியே போக கூடாது. கான்ஸ்டபிள்ஸ், அந்த பெட்ரூம்ல போய் பாருங்க. பீரோ செக் பண்ணுங்க. ஏங்க, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு என்ன வேணும்? போதை பொருள், கஞ்சா பொட்டலம், பாக்கெட் சாராயம், இதெல்லாம் எங்க வச்சிருக்கான் உன் தம்பி? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு தெரியும். இப்ப எங்க போயிருக்கான்? சார் பாத்துட்டு சார், எதுவும் கிடைக்கல. பாத்துட்டேன் சார், ஒண்ணும் கிடைக்கல. சரி சரி, உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சா எல்லாம் ஐயோ, என் பொண்ணை விட்டுடுங்க. என் பொண்ணை விட்டுடுங்க. ஐயோ, திவ்யா, ஐயோ, என் பொண்ணை விட்டுடுங்க. திவ்யா, திவ்யா, ஐயோ, திவ்யா. இனி எங்க கூட்டிட்டு போறீங்க? அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு தான் போறோம். நீ கையையும் வாயையும் பொத்திக்கிட்டு கம்முன்னு வா. மிஸ்டர், இந்த கையை தொடர வேலையில எங்க வச்சுக்காதீங்க. ஒரு இன்ஸ்பெக்டரா மரியாதையா நடந்துக்குங்க. சாரி, ஐ எம் வெரி சாரி. ஆமா, உங்க தெருவுல நீ பெரிய அழகியாமே. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ரொம்ப திமிரு பிடிச்சவளாமே. உங்க டியூட்டி அது கிடையாது. கோச்சிக்காதம்மா. நீ யாரையா லவ் பண்றியா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். என்னோட பிசினஸ் இதுதான். கையை ஏய், ஐயோ, கையடா, கையடா. விஜய், நீங்களா? கொஞ்சம் கூட அடையாளமே தெரியலையே. இந்த விஜய் நல்லாவே நடிப்பான், தெரிஞ்சுக்க. சரி வாங்க, நம்ம 2 பேரும் இப்படியே ஊருக்கு ஓடி போயிடலாம். இப்படியே வா. இப்படியே போனா ஊருக்குள்ள உதச்சு ஓரம் கட்டிடுவாங்க. இந்த மிடி, சுடிதார், மேக்ஸி இதெல்லாம் உதவே உதவாதுமா? பின்ன அங்க என்ன உடுத்தணும்? எதுவுமே உடுத்தாமல் இருக்கலாம், சேலைய தவிர. அதுவும் 16 முழ சேலையா இருக்கணும். அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி. அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி. ஒரு பொட்டுதான் வச்சு விடவா, 3 கட்டுதான் கட்டி விடவா. இந்த கட்டில் அடுத்து ஒரு தொட்டில் இருக்கும், 6 கட்டி பிடிச்சு ஒரசு. அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி. ஒரு பொட்டுதான் வச்சு கட்டுக்கா, 3 கட்டுதான் கட்டி வச்சுக்கா. இந்த கட்டில் அடுத்து ஒரு தொட்டில் இருக்கும், 6 கட்டி பிடிச்சு ஒரசு. அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி.
கொள்ளையடிக்க மானம் மல்லு கட்டி இழுக்குதடி. நீ மெல்ல சிரிச்சா பிடி வெள்ளி பணம்தான் ஒரு கள்ளு கடை இருக்குதடி. புது மல்லிகை வாசம் மணக்கும், ஒரு மன்மத பானம் கொடுக்கும். இந்த ஆலாயலனில் ஆசை விளைஞ்சிருக்கும் கள்ளி அணைச்சு கொள்ளையா. அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி. அட எட்டு திக்குன்னா நீ சுத்தி அலைஞ்சே, இங்கு என்ன போல பொண்ணு யாரையா? ஒரு தட்டு என்னதான் நீ தொட்டு அணைச்சா, நான் கட்டி வெள்ளம் சுட்டும் தேனையா. புது மல்லிகை வாசம் மணக்க ஒரு மன்மத பானம் கொடுக்க. இந்த ஆலம் இலை நுனியில் ஆசை விளைஞ்சிருச்சு அள்ளி அணைச்சி கொள்ளப்பா. அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி. ஒரு பொட்டு தான் வச்ச நெருங்க, 3 கட்டு தான் கட்டி தொடங்க. இந்த கட்டில் அடுத்து ஒரு கட்டி இருக்கும், 6 கட்டி பிடிச்சு உரத்து. அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி. என்ன சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க அவள? எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் சேட்டு. விஜய் விஜய்னே புராணம் பாடிக்கிட்டு இருக்கிறா. இத்த சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? சட்டையை மடிச்சு ரவுடிசம் பண்ண தெரியுது, குடிக்க தெரியுது, சின்ன வீடு செட்டப் பண்ண தெரியுது. அவளை திருத்த மட்டும் தெரியல. அவளை திருத்தணும்னா நான் கை தான் வைக்கணும். கை வச்சேன்னா கண்ணை பண்ணு மாதிரி வீங்கி போயிடும். அப்புறம் கதாநாயகி சான்ஸ் கோவிந்தா ஆயிரும். நீ அடிச்சுக்க வேண்டியதான். என்னடா பயம் முத்துறியா? இல்ல சேட்டு, ஒன்னு எதுக்கு பயமுறுத்தணும்? வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கா? முள்ள தான் அவளை ரூட்டு கொண்டு வர முடியும். காதல் ஒரு பேய் மாதிரி. ஷோ, பேயாவது பிசாசாவது ஒரே இடத்துல இருந்தா அவ பிடிவாதமா தான் இருப்பா. அவளை ஓட்டி கூட்டு போ, 10 இடத்த சுத்திக்காம அவ மனசை மாத்து. அப்புறம் பார், காதல் காத்துல பறந்து போயிடும். இந்தா என்னோட காசு சாவி, என் பங்களால தங்க வை. இதுவும் நல்லா தான் இருக்கு. குட்டியை கூட்டிக்கிட்டு ஊட்டிக்கு போயிடலாம் மார்வாடி செலவுல. ஆமா, இந்த பயங்கர வெயில்ல ஏய் விஜய்டி, ஏய் ஏய் விஜய், என்ன நீ இங்க இருக்க? உங்க ஆள் ஊட்டில உல்லாசமா ஜாலியா சுத்திட்டு இருக்க. ரியலி? நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம்? பாவம் இவரு ராணியே பிராக்கெட் போட்டிருக்கலாம். ஏபாடா, ஊட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. நாளைக்கு போட்டிங் போக. இனிமே என்னால நடக்க முடியாது, நான் உட்காந்துக்கிறேன். அப்பா என்ன அங்கங்க கட்டை போட்டுக்கிற? 4 பேர் வச்சு தூக்கிட்டு போக முடியும்? வாக்கா. என்னால முடியலடா. சார் ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுத்துங்க சார். யோ, நாங்க இன்னும் ஃபேமிலி ஆகலையா? அப்புறமா வா. சார் நிறைய ஃபேமிலியா போட்டோ எடுத்துருங்க சார். இப்ப எதுக்கு போட்டோ வேண்டாம்னு சொல்றீங்க? நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஆமா, இந்த மூஞ்சிய போட்டோ எடுத்து மாட்டிட்டாலும். சரி சரி ரெடியா? வாங்க சார். இல்லைங்க சார், சார் கொஞ்சம் ஒட்டி நில்லுங்க சார். இந்த பக்கம் கொஞ்சம் ஒட்டி நில்லுங்கம்மா. நீங்க ரெடிமா? ஒட்ட வச்சது போதும், எடப்பா. ரெடி?
ஸ்மைல். சரி கேட்டு எடுக்க மாட்டேன். ஓகே. போதுமா? திருப்தி தானே? வாங்க. சார் கொஞ்சம் இருங்க, இன்னும் போட்டோஸ் எடுக்கணும். இந்த பாரு, சினிமாவில தான் நடிக்க மாட்டேங்கிற, கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கோ, வீட்ல மாட்டி வைக்கலாம். கொஞ்சம் இரு, கார்ல ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, எடுத்துட்டு வரேன். ஐயம்மா. கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு. ஐயோ. ரெடி? ஸ்மைல். வாட்ச்மேன், அங்க என்ன சத்தம்? காத்துல 2 பூந்துட்டி விழுந்துட்டு முதலாளி, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, தூங்கிறாங்க, பாத்துக்க. சரிங்க முதலாளி.